ஒளி எல்லாம் புயல் விழுந்தது. நான் உள்ளே வந்து விட்டேன் தெரியாமல், எது தட்டுப்பட்டு மண்டியில் விழுதோ தெரியா ஜிவாக இருக்கும். ஐயோ 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 ஆமே விலை 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 விலகு. இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடி, அதுக்கு மேலே 4வது மாடி சும்மா கட்டியிருக்கணும். இதுவுமே ஒரு அழகான வீடாக தான் இருக்கும் போல். இன்னும் கட்டி முடியலை, கட்டி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காட்டிக்கொள்கிறேன். இந்த பார்த்தீங்களா என்ன ஒரு அருமையாக இருக்குண்டு இந்த இடம் ஃபுல்லாயுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. எங்களோட ஊரில் இருக்கிற 2வது வாசசாலை, அதாவது 1வது வாசசாலை பார்த்தீங்கன்னா அந்த தனிப்புலம் அம்மன் கோயிலோடையே சேர்ந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2வது வாசசாலை மறுமலர்ச்சி மன்றம் என்று சொல்கிற இடத்துல இருக்குது. அப்படியே அந்த கோயில், அதாவது அந்த வாசசாலைக்கு நேராக பார்த்தோம்னா இஞ்சாலையுமே ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. ஆனால் வீடு ஒன்று இதுவும் வந்து கட்டி இப்போ ஒரு வருஷம் ஆகுது போல். இந்த அதோட மறுமலர்ச்சி மன்றம் பின்னைக்கு இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே காட்டி இருப்பேன் இந்த முருகன் கோயில். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட உறவுகள் பார்த்தீங்கன்னா கட்டி கொண்டிருக்கணும். ஆனால் நிறைய வீடுகளில் ஆட்கள் இல்லை, எல்லாருமே கட்டிட்டு அப்படியே விட்டுட்டினா. இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று கட்டி முடிச்சிட்டினா. இது வந்து நல்ல ஒரு பெரிய அளவிலான ஒரு மேல்மாடி வீடு தான் பார்த்தீங்கன்னா. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஊரை பார்க்க ஆசைப்படுவீங்க. அப்படியான உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஊரை காட்டணுமென்ட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஊரை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவேன். அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பிள்ளையாட்ட படம் இருக்குது, இதில் காளின்ற படம் இருக்குது, அப்படி எஞ்சால வந்தோம்னா முருகன்ற படம் இருக்குது. அப்படி பார்த்தீங்களே பின்னுக்கெல்லாம் நல்ல வர்ணப்பூச்சிகள் செய்து கோயிலை மிகவும் அழகாக வச்சிருக்கணும். வீடு ஒன்று தான் அம்மன் கோயில் முன்னுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொரு அழகான வீடு, அது முன்பக்கம் வேற பாதை. நான் வந்து இந்த பின்னுக்கு இருந்து உங்களுக்கு காட்டுறேன். இறக்குற ஆக்களை வந்து கொண்டு போகிறது வந்து இந்த வண்டியில் தான் வச்சு கொண்டு போகணுமா. இது வந்து பால் அடைஞ்சிட்டது, ஃபுல்லாகவே பால் அடைஞ்சிட்டது. என்ன இந்த பாவனை இல்லாமல் இருந்துச்சுண்டா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பாவை போகக்கூடாது, வெத்தில் பார்க்க போடக்கூடாது. மற்ற பார்த்திங்கன்னா கலாச்சார உடுப்போட வரணுமெண்டு நிறைய பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முதல் நாங்கள் வாசிப்போம். அதாவது நான் ஏற்கனவே காட்டின ஐயப்பன் கோயிலை விட இது கொஞ்சம் பெரிய அளவிலான கோயில். இன்னுமே ஒரு கோயில்லையுமே பார்த்திங்கன்னா பூசைகள் ஆரம்பிக்கல. இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வடிவான வீடு ஒன்று இருக்குங்க. அது வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து எங்களோட ஊரை தான் இன்றைய ஃபுல்லாக நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த ஆரம்ப கட்டத்தில் ஊரை ஒருக்கா நான் காட்டியிருப்பேன், ஒருக்கா இல்லை 2 தரம் காட்டியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து எங்களோட ஊரை சேர்ந்தவா ஒரு ஆள் இந்த ஊரொருக்கா வீடியோ எடுத்து திருப்பி போடுங்கன்னு சொன்னதால் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவை திருப்பி போட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்துருக்குது. ஊரில் நிறைய வீடுகள் கட்டி இருக்கணும், நிறைய இப்போ வெள்ளப்பெருக்குக்கு பிற நிறைய இடங்கள் அழிஞ்சிருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த காணொலியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தோன்றிருக்கு. இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா சாந்தை, அதாவது எங்களோட ஊர் பக்கத்தில் தான் சாந்தை பிள்ளையார் கோயில்னு சொல்லக்கூடிய இடத்துல நிற்கிறேன். இங்கே இருந்து நான் பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்கள், அதாவது ஊரில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கோயில்கள், மற்ற பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறுவனங்கள் இருக்குதானே, அதுகளை தான் நான் ஃபுல்லாக காட்ட போகிறேன். எல்லா ரோட்டையும் காட்டி நான் வீடியோ பார்த்திங்கன்னா பெருத்திடும், போடவும் மேலாத பிறகு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. நான் சரியாக நிற்கிறேன் பார்த்திங்கன்னா சாந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற காளி கோயில். அதாவது இதுவும் பார்த்திங்கன்னா எங்களோட ஊரோட சேர்ந்த கோயில் தான். இந்த கோயிலுமே பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு புலம்பெயர் உறவுகள், அதாவது எங்களோட புலம்பெயர் உறவுகள் பார்த்திங்கன்னா உதவி செய்து ஓரளவு பெரிய கோயிலாக வந்துட்டு, அதாவது ஆக சின்ன கோயிலாக இருந்தது ஓரளவு பெரிய கோயிலாக வந்திருக்கு. இந்த அதாவது அப்படியே நாங்கள் இந்த கோயிலை பின்னு வந்தோம்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு தீர்த்த கிணறு ஒன்று இருக்குது. இதுவுமே முந்தி காலத்தில் பெரிய கிணறாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அரைவாசிக்கு மறைச்சி ஓரளவு சின்ன கிணறாக வச்சுருக்கணும். இந்த கோயிலில் பின் வீதி எல்லாமே பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. என்னென்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு தூண்லையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுள்களோட படம் வந்து அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பிள்ளையாட்ட படம் இருக்குது, இதில் காளின்ற படம் இருக்குது, அப்படி எஞ்சால வந்தோம்னா முருகன்ற படம் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூண்லையுமே நல்ல வண்ணங்கள் கீறி இந்த கோயிலே மிகவும் அழகாக இருக்குது பாருங்க.
இது அதோட பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் அதாவது சின்ன இல்லை நாங்கள் இந்த கோயிலில் பொங்கேக்கு ஒரு படம் ஒன்று இருக்கணும். அது வந்து இந்த ஃபோனில் இருந்தால் இந்த கோயிலை நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதோட அப்படியே முன்னுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரம் இருக்குது. அதுக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வைரவர் சிலை ஒன்று வச்சிருக்கணும். அதாவது வைரவற்ற சூளம் ஒன்று வச்சிருக்கணும். அதை வச்சு இதிலையும் வழிபடணும். இந்த பார்த்தீங்களா பாருங்க. கோயிலின் அன்னதான மடம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்குது. இது ஒரு பெரிய அளவிலான அன்னதான மடம் தான். அதாவது எங்கட பிள்ளையார் கோவில்லையும் வந்து தேர் திருவிழா ஆண்டு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறவே நாங்கள் இதால் போய் காட்டுறேன். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோயில்களை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் பிள்ளையார் கோவில், மற்றே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலும் கட்டினவே சாய்பாபா கோயில்னு சொல்லி. இங்கே பாருங்க, உள்ளே போயில அது போல் பூட்டி இருக்குன்னா இந்த இதை துறந்து உள்ளே போகலாம், அதை துறந்து உள்ளே போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா சாய்பாபா இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சிருக்கணும் கடவுளுடைய சிலையை வந்து. இந்த கோயிலை சுற்றியுமே ஒரு பூங்கண்டு தோட்டம் மாதிரி வச்சுருக்கேன். இந்த செம்பரத்தை வாழைத்தோட்டம் அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும். இந்த இடமும் ஒரு அழகான இடமா தான் இருக்குது. இந்த நாங்கள் அப்படியே அந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாந்தை பிள்ளையார் கோவில். இங்கே இது வந்து இப்போ ராஜகோபுரம் கட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாதத்துக்கு கிட்ட ஆகிட்டுது. இந்த தூண்கள் பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்காக தான் கீழே போட்டிருக்கணும். இந்த மழைக்கு முதல் கட்டினபடியாக இது தப்பிச்சிட்டுது. மழை வந்து இருந்தால் பார்த்தீங்கன்னா முழு தண்ணியும் இந்த கிடங்குக்குள்ளே நின்றுருக்கும். ராஜகோபுரம் கட்டுறண்டாலே உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் கிடங்கு வந்து எவ்வளோ பெரிய கிடங்காக கிண்டுவினமண்டு. அந்த கிடங்கு பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு முதலே மூடினத்தில் கோயில் வந்து அதாவது இந்த கிடங்குக்கு வந்து தண்ணி போடுறது குறைவாக இருந்துட்டுது. இந்த அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற அதாவது கோயிலில் இருக்கிற முக்கியமான கோயிலில் இல்லை ஊரில் இருக்கிற முக்கியமான இடங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜகோபுரம் இருக்க போகிற இடத்துல முதல் இருந்த சிலைகளை இதில் கலட்டி வச்சிருக்கணும். இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே ஒரு வீடு ஒன்று இருக்குது. நான் காட்டியிருப்பேன் ஏற்கனவே, நல்ல ஒரு அழகான வீடு ஒன்று. இதுவும் வந்து கட்டி இப்போ 1 வருஷம் ஆகுது போல். இந்த நாங்கள் இந்த ரோட்டால் போய்களை பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயுமே ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இஞ்சாலையுமே ஒரு வீடு ஒன்று கட்டி முடித்தபடி இருக்குந்த இந்த ஒழுங்கைக்குள்ள பெரிய வீடு தான். இதுவும் ஒரு பெரிய அளவிலான வீடு தான். அது வந்து கொஞ்சம் உள்ளே போயிட்டு அதால் வந்து வெளிப்பார்வைக்கு ஒருத்தருக்குன்னு தெரியாது. இதுவுமே ஒரு பிரம்மாண்டமான வீடுன்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா மாபிள் பதிச்சு நல்ல நீட்டான வீடு ஒன்று நான் உள்ளே போய் பார்த்துருக்குறேன். வந்து நாங்கள் இப்போ போகிறோம் சில்லாலை பக்கம், அதாவது சாந்தையிலேருந்து சில்லாலை பக்கம் போகிறோம். சில்லாலை வந்து நிறைய இடம் காட்ட விரும்பும். எல்லாம் அப்படியே வந்து நாங்கள் அந்த எங்களோட ஊருக்கு திரும்பி போகிற பாதைக்கெல்லாம் போகிறோம். இதுவுமே வந்து இதுலேயுமே ஒரு கடை ஒன்று இருந்தது முதல். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட உறவுகள் பார்த்தீங்கன்னா கட்டி கொண்டிருக்கணும். ஆனால் நிறைய வீடுகளில் ஆட்கள் இல்லை, எல்லாருமே கட்டிட்டு அப்படியே விட்டுட்டினா. கட்டின வீடுகளும் இருக்குது, நிறைய வீடுகள் கட்டி கொண்டும் இருக்கணும். இந்த அதாவது ஊரில் காவாசி வீடுகள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு உறவுகளுடைய வீடு தான், எல்லாமே ஆட்களும் இல்லை. இப்போ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று கட்டி முடிச்சிட்டினா. இது வந்து நல்ல ஒரு பெரிய அளவிலான ஒரு மேல்மாடி வீடு தான். பார்த்தீங்க என்ன இந்த பாவனை இல்லாமல் இருந்துச்சுண்டா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பாவிக்காமல் விடும் அந்த வீடுகள் வந்து கட்டினா பாவிக்கணும். உண்மையிலேயே பாவிக்காமல் விட்டால் கஷ்டம்தான். இது பாருங்க, இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அப்படி எஞ்சால வந்தோம்டா இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்களோட வீட்டு ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கிறேன். இது வந்து செட்டி உரிச்சி வீதின்னு தான் சொல்லுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நான் எங்களோட வீட்டு ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கிறேன். இதில் வந்து எங்களோட வீடு வந்து செட்டி குறிச்சின்னு தான் சொல்லுவோம். பனிப்புலம்ன்றது வந்து ஒரு சின்ன கிராமம். அது சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களோட ஊரண்டு தான் சொல்லுவோம். செட்டி குறிச்சி மற்ற பார்த்திங்கன்னா காளியடி 3 ஊர் சேர்ந்து பார்த்திங்கன்னா பனிப்புலம்னு தான் சொல்லுவோம். இந்த
அப்படியே நாங்கள் இந்த ரோட்டால் போய் கொண்டு கேட்க பார்த்தீங்கன்னா அந்த சந்தியில் தான் வந்து சந்தை நடக்கிற, அதாவது எங்களோட சின்ன சந்தை ஒன்று தான். அது வந்து 9 மணிக்கு தான் திறக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்து திறக்கே இல்லை. திறந்தால் நான் அதை காட்டியிருப்பேன். நான் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 8:30 9 மணி தான் திறப்பினா. நான் சிலவில் வரைக்க இந்த இடத்துல இது நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இதுவுமே வந்து சங்க கடைன்னு சொல்லுவோம். அதாவது பனிப்புலத்தில் இருக்கிற சங்க கடை. இதில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே 2மே உண்டு அதுதான் சேர்ந்திருக்கும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் மற்ற பார்த்தீங்கன்னா சங்க கடை 2மே உண்டா சேர்ந்திருக்கும் ஒரு கட்டிடத்தில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்தியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சங்க கடை. நாங்கள் இடத்துக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது முந்தி காலத்தில் எங்களோட ஊரில் இறக்குற ஆக்களை வந்து கொண்டு போகிறது வந்து இந்த வண்டியில் தான் வச்சு கொண்டு போவினோமா. இது வந்து பால் அடைஞ்சிட்டது, ஃபுல்லாகவே பால் அடைஞ்சிட்டது. எங்களோட அம்மாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தான் வச்சு இழுத்து கொண்டு போய் குடலையில் எரிச்சிட்டு வருவினோம்னு சொல்கிறவன். இந்த பார்த்தீங்களா எப்படி நிற்கிது. இது வந்து இப்போ பால் கடவுள் எல்லாம் புயல் விழுந்தது. நான் உள்ளே வந்து விட்டேன் தெரியாமல். எது தட்டுப்பட்டு வண்டியில் விழுதோ தெரியா ஜிவாக இருக்கும். இதுவுமே வந்து ஒரு அந்த காலத்தில் பார்க்க ஒரு அழகான வண்டி என்று சொல்லலாம். வந்து நான் இப்போ போய்கொண்டு நிற்கிறேன் எங்கேண்டா எங்களோட ஊர் பனிப்புலம் அம்மன் கோயில். இது வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேமஸான கோயில். இந்த ஊர் திருவிழா நடக்க தான் நிறைய புலம்பெயர் உறவுகள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஊருக்கு வாரவை. இந்த வேறங்கோ இது கிட்டலில் தான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் தான் இந்த கோபுரம் எல்லாம் பெயிண்ட் அடித்தவை. இந்த வெயிலுக்கு எல்லாம் பளிரிட்டது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இலங்கையிலே தேர்மூட்டிகளில் தான் பார்த்தீங்கன்னா இலங்கையிலேயே மிகவும் உயரமான 2வது சித்திரை தேர் இருக்குது. இந்த தேர்மூட்டின் உயரத்தை பார்த்தாலே தெரியும் உள்ள எவ்வளோ பெரிய தேர் நிற்குமெண்டு. அது வந்து எங்களோட பனிப்புலம் அம்மன் கோயிலில் தான் இருக்குது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். நாங்கள் அப்படியே வந்து இப்போ இந்த ரோட்டால் எங்களோட சிவன் கோயில்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போக போகிறோம். இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கேன். இந்த அங்கே போய்கொண்டு நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது கலட்டி ஐயப்பன் கோயில்னு சொல்கிற ஒரு கோயிலுக்கு தான். எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னா 2 கோயில் இருக்குது. அதாவது கலட்டி ஐயப்பன், மற்றது பார்த்தீங்கன்னா சாத்தாவோட சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பனிப்புலம் கரிகரசுதன் ஐயப்பன் ஆலயம் வந்து 2 பார்த்தீங்கன்னாலே தெரியும். இல்லையா, இதுலேயுமே ஒரு வீடு ஒன்று இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா இங்காலையும் ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். இந்த அப்படி நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. நாங்கள் சரியாக நிற்கிறோம். அதாவது பனிப்புலம் கலட்டி ஹரிகரசுதன் ஐயப்பன் ஆலயம்னு சொல்கிற கோயிலில் தான். எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னா 2 ஐயப்பன் கோயில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இடத்துல இருக்குது. அதையுமே நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இந்த ஐயப்பன் கோயில் முன்னும் போகிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கருப்பன் சாமி வச்சிருக்கணும். இந்த அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இதுலேயுமே ஒரு கருப்பன் சிலையன்று வச்சிருக்கணும். உள்ளே பார்த்தீங்கன்னா போயில் அது கோயிலுக்குள்ளே சேர்த்தோட. அதால் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நின்று காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பூசைகள் தொடங்கும். இந்த அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாகனங்கள் இருக்குது. பாம்பு, புலி, குதிரை 2 வாகனங்கள் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஊட்டி இருக்கணும். போகக்கூடா, அதாவது போகிறது முதல் இதை இந்த கோயிலுக்குள்ளே போக முதல் எதை செய்யணும்னு இதில் எழுதியிருக்கணும். ஆலயத்துக்குள் வரும் அடியார்கள் சைவ சமய ஆசார சீர்களாக வருகை தருமாறு கேட்டுக்கொள்வதுடன் ஆண்கள் மேலங்கியுடன் ஆலயத்தில் உட்பிரவேசிக்க வேண்டாம். ஷர்ட்டோட போகக்கூடாது, வெத்தலை வாக்கு போடக்கூடாது. மற்ற பார்த்திங்கன்னா கலாச்சார உடுப்போட வரணுமெண்டு நிறைய பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முதல் நாங்கள் வாசிப்போம். அப்படியே நாங்கள் வந்து வீட்டை பாருங்கள் ஃபுல்லாக பூங்கொண்டுகளால் நிறைஞ்சிருக்குது வீடு ஃபுல்லாயுமே. நான் இதில் ரங்கி காட்டுறேன் உங்களுக்கு. கேட்டு காலட்டி காட்டுறேன் சரியில்லை தான். நல்ல வீடுந்தான் காட்டலாம், பிரச்சனை இல்லை. இன்னொரு அழகான வீடுன்னு இருந்தால் அது முன்பக்கம் வேற பாதை. நான் வந்து இந்த பின்னுக்கு இருந்து உங்களுக்கு காட்டுறேன். வந்து நான் இப்போ போய்கொண்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இப்போ நான் போய்கொண்டு இருக்கிறேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பனிப்புலம் ஐயப்பன் ஆலயத்தை தான் போய் கொண்டு இருக்கிறேன். அங்கேயும் போய் காட்டிக்கொள்கிறேன். இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடி, அதுக்கு மேலே 4வது மாடி சும்மா கட்டியிருக்கணும். இதேமாதிரி ஒரு அழகான வீடாக தான் இருக்கும் போல். இன்னும் கட்டி முடியலை. கட்டி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காட்டிக்கொள்கிறேன். இந்த எங்களோட ஊருக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு உணவகம் ஐயப்பன் சைவ உணவகம் மட்டும்தான். வேறங்கோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சாத்தாவோலை சிவன் கோயில். இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ கும்பாபிஷேகம் நடக்க போது கட்டி முடிஞ்சது. இந்த இதுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வயல் தான், ஃபுல்லாயுமே வயல் முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா கடல் வரும். நான் இதில் இருக்கிறவங்களோட இப்போ சரியாக நாங்கள் நிற்கிறோம் பனிப்புலம் ஹரிகரசுதன் ஐயப்பன் ஆலயத்தில் தான் நிற்கிறோம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை விட கொஞ்சம் பெரிய அளவிலான கோயில். அதாவது நான் ஏற்கனவே காட்டின ஐயப்பன் கோயிலை விட இது கொஞ்சம் பெரிய அளவிலான கோயில். இன்னுமே ஒரு கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா பூசைகள் ஆரம்பிக்கல. பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோயிலில் பின்பக்கம் வந்தோம்னா கோயிலை சுற்றியுமே வாழைத்தோட்டம் வச்சிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வயல் காட்சியையும் பார்க்க இன்னொரு கண்ணுக்கு குளிர்மையாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி ஒரு அருமையான இடமா இருக்குது. அந்த நெல்லெல்லாம் கதிர் விட வலிக்கிட்டுது. அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மருந்து அடித்து கொண்டிருக்கிறார் நெல்லுக்கு. தெரியுது. அப்படியே நாங்கள் இறங்கி பார்ப்போம். நல்ல ஒரு அருமையான இடமா தான் இருக்குது. இந்த இடமுமே இறங்கி பார்த்தோம்னா கீழே நெல்லெல்லாம் கதிர் விட்டுருக்கு. அதை என்ன அவங்களுக்கு காட்டுறேன். இந்த ஐயோ அங்கிறது தான் யோசிக்க வேண்டியதாக கிடையாது. பார்த்தீங்களா இப்போ தான் கதிர் விடுது கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லா நெல் பயிரிலுமே கதிர் வந்துட்டுது. அப்படியே பார்த்தா நல்ல ஒரு ஆசையாக இருக்கும். பார்த்தீங்களா இன்னொரு அருமையாக இருக்குண்டு. இந்த இடம் ஃபுல்லாயுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. வேறுங்க இதுவுமே ஒரு அழகான வீடு ஒன்று தான். அம்மன் கோயிலும் முன்னுக்கு இருக்குது. பார்த்தீங்களா இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வடிவான வீடு ஒன்று இருக்குதுண்டா. பார்த்தீங்க போய் கொண்டிருக்கிற ரோட் தான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஊருக்கு மெயின் ரோட்டுன்னு சொல்லலாம். அதாவது இந்த ரோட்டில் இருக்கிற வளவுகள் எல்லாமே என்ன விலையாண்டு சொல்லல. அது அவ்வளோது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இப்போ விலைகள் போய் கொண்டிருக்கு. ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆசைப்படுறதால இந்த இடத்துல எல்லா வளவுமே பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு தான் விற்கப்படுது. இந்த வளவெல்லாம் நார்மலாக இருக்குது. ஆனால் விலையை கேட்டால் அங்கே நிற்கும். அவ்வளோது பார்த்தீங்கன்னா நிறைய விலை கொடுத்து தான் இப்போ வாங்கினேன். இங்கே இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குந்த. எங்களோட ஊரில் இருக்கிற 2வது வாசசாலை, அதாவது 1வது வாசசாலை பார்த்தீங்கன்னா அந்த பனிப்புலம் அம்மன் கோயிலோடையே சேர்ந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2வது வாசசாலை மறுமலர்ச்சி மன்றம் என்று சொல்கிற இடத்துல இருக்குது. அப்படியே அந்த கோயில் அதாவது அந்த வாசசாலைக்கு நேராக பார்த்தோம்னா இஞ்சாலையுமே ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையும் பெரிய வீடுகள் இருக்குது. ஆனால் விலைகள்லாம் எல்லாம் நெருப்பு விலையில் நிற்கிது. இந்த இது வந்து முருகன் கோயில், மறுமலர்ச்சி மன்றம் முருகன் கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டுக்கு கொஞ்சம் பின்னுக்காக இருந்தது. இந்த கட்டடங்கள் எல்லாம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை அப்படியே முன்னுக்கு அதை இடிச்சிட்டு வந்து முன்னுக்காக கட்டிட்டினா இந்த பார்த்தீங்களா இந்த இன்னொரு ரோட்டாக மாறிட்டது. இது வந்து முதல் நல்ல பெரிய ரோட்டாக இருந்தது. இந்த வெள்ளம் நின்றா அப்புறம் இஞ்சால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கு மரங்கள் இருக்கிறதுல இருட்டாக இருக்கிறதுல இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ரோட்டாக மாறிட்டு. இந்த ஓரளவு பெரிய ரோட்டாக இருந்தது. மலைக்கு எல்லாமே சரிஞ்சு நிற்கிது. குலைகள் எல்லாமே சரிஞ்சு ரோட்டில் தான் நிற்கிது. பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே தேக்கு மரங்கள் தான் வச்சிருக்கணும். அப்படியே இதால் போனோம்னா கோயிலே தான் நேராக போகுது. இந்த பார்த்தீங்களே கோயில் இதுவுமே வந்து முதல் ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன கோயிலாக தான் இருந்தது. இப்போ வந்து ஓரளவு கட்டி, ஓரளவு இல்லை மிகவும் பெரிய அளவில் தான் கட்டி இருக்கிறேன். கட்டி பெரிய அளவுக்கு வந்துட்டுது. இந்த வெள்ளம் நல்லா நின்றுருக்கு போல் மண்ணெல்லாம் இப்போயுமே புதஞ்சு கொண்டு தான் இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சரியாங்கட குலதெய்வம் கோயில், அதாவது காளி கோயில்னு சொல்கிறது. இதையுமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் உள்ளே பார்த்தீங்கன்னா பூசை நடந்து கொண்டு இருக்குது. ஐயா பூசை செய்து கொண்டு இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா பூங்கண்டுகள் எல்லாம் வச்ச ஒரு அழகான தோட்டத்திலாம் இருக்குது. இந்த பார்த்தீங்களே பின்னுக்கெல்லாம் நல்ல வர்ணப்பூச்சிகள் செய்து கோயிலை மிகவும் அழகாக வச்சிருக்கணும். என்ன இந்த மலைக்கு நல்ல வெள்ளம் நிற்கும் இந்த கோயிலில். எனக்கு தெரிஞ்சு இடுப்பு கிட்ட நின்றுருக்க மாட்டேன் நினைக்கிறேன். முந்தி காலத்திலே பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஊறுற காலத்திலே நின்று இப்போ சுற்றி வர மதிலெல்லாம் கட்டிட்டீங்கன்னா என்ன நிற்க மட்டும் தான் நிற்கும். ஐயா என்ன காட்டி பார்க்குறீங்க? ஒரு யூடியூப்பில் போட்டு விடுவோம்ட்டு பார்க்குறேன்.
ஆக்கள் தான் கேட்ட வழியாக தானே இல்லை இங்கே பாருங்க இதுலேயுமே ஒரு இங்கே பாருங்க இதுலேயுமே ஒரு சாமி ஒன்று இருக்குது நான் செருப்போட நிற்கிறதுல உள்ளே போக விரும்பல சரி மக்களே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதுக்கு முதல்ல ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஊரை பார்க்க ஆசைப்படுவீங்க அப்படியான உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஊரை காட்டணுமென்ட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஊரை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஓகே அதுக்கு முதல்ல ஒன்றும் பார்க்க வேண்டாம் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்